இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பொண்ணு வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அவங்க போயிட்டுருக்கும் போதே ரொம்ப மயக்கமாக தூக்கமாக வருது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இவங்க ஹஸ்பண்டு கூட இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து உயிர் தப்பிச்சிடுறாங்க. இவங்க ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. அப்படியே இவங்க ஆக்சிடெண்ட் ஆன சீனோட ஒரு மருந்து டப்பாட்லையும் காட்டுறாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த சீன் முடியுது. இங்கே 2 பேர் சமைச்சிட்ருக்காங்க. இவங்க வந்து சமைச்சு அதை டிஃபன் பாக்ஸில் லன்ச் மாதிரி பேக் பண்ணி வீடு வீடாக சேல் பண்ணுவாங்க. அப்படி சேல் பண்ணும்போது அதோட இந்த மாதிரி பேக்கெட்டையும் போட்டு சேல் பண்ணுறாங்க. இந்த என்ன பேக்கெட்னு சொல்லலை, ஆனால் இதை பற்றி சீக்ரெட்டாக அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அந்த பேக்கெட்னால நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட் இன்னும் நம்ம நிறையா சேல்ஸை அதிகமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேக்கெட்னால தான் இவங்களுக்கு வந்து சேல்ஸ் அதிகமாகுதுன்னு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விவா லைஃப் அப்படிங்கிற ஒரு மருந்து கம்பெனி காட்டுறாங்க. இந்த கம்பெனியில் இவர் வந்து நான் ஒரு எஃப்டிஎஸ்சிலேருந்து வர ஆஃபீஸர், உங்கள் பாஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவங்க பாஸ் கிட்டே இந்த மெடிசனை காட்டி, இந்த மெடிசன் வந்து நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க, ஆனால் இந்தியாவில் இதை பேன் பண்ணியாச்சு, இது இப்படி இப்போ விற்றுட்ருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்கக்கிட்ட இந்த ஆஃபீஸர் வந்து துருவி கேள்வி கேட்குறாரு. இது வந்து நீங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, இந்தியாவிலே நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் தயாரிக்கிறோம், ஆனால் நாங்கள் விற்பனை பண்ணுறது கிடையாது, நாங்கள் ஃபாரினுக்கு தான் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் சரி அப்போ உங்கள் டேட்டாஸ் எல்லாம் காட்டுங்க எங்களுக்கு, நான் உங்கள் டேட்டாஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க வந்து இல்லை எல்லா டேட்டாஸும் வந்து எரர்ஸ் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களை வந்து பயங்கரமாக மழுப்புறாங்க. இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்க வந்து ஏனோ தானோன்னு பதில் சொல்லி இஷ்டத்துக்கு மழுப்புறாங்க. அந்த ஆஃபீஸரும் இவங்களை விடுற மாதிரி இல்லை. பரவாயில்ல, நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் பேக்கப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஃபயர் அலாரம் அடிக்குது. உடனே வாட்ச்மேன் வந்து இந்த மாதிரி ஃபயர் அலாரம் அடிக்குது, இங்கே ஃபயர் ஆகிடுச்சு, உடனே எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னதும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸும் எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் சரி பரவாயில்ல, நான் நாளைக்கு வரேன், இன்றைக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அதுக்கப்புறமா ஒரு பையன் அந்த கம்பெனியில் அவன் பாஸை போய் பார்க்குறான். பார்த்துட்டு பாஸ் மீட்டிங் மூடன் கேன்சல் ஆகிடுச்சாங்கிறான். பாஸுக்கு ஒன்றும் புரியலை, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பையன்தான் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே வந்து ஃபயர் அலாரமாக அடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பையனுக்கு வந்து ஜெர்மனி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். கம்பெனியில் ப்ரமோஷன் மூலமா ஜெர்மனி போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அதுக்கு இடைஞ்சலாக இப்போ இந்த கேஸ் வந்திருக்கிறதுனால கம்பெனியே 3 நாள் மூடிடுவாங்க, அந்த கேஸை எப்படியாவது அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே இந்த பையன்